என்ன காதல்? எப்படி காதல்? யார் மேல காதல்? என் மாமா மக மேல. அவ எப்படி இருப்பா தெரியுமா? நின்னா சிலை, அசஞ்சா தேர், நடந்தா தென்றல், சிரிச்சா அருவி, ஆடுனா மயில், பாடுனா குயில். ஐயோ, அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானப்பா? எங்கப்பா கிட்ட போனா நெருங்க விட மாட்டேங்கிறாளப்பா. ஏன்? இப்ப அவளுக்கு தானே மார்க்கெட்ட. என்ன சொல்ற? எத்தனை பேரு பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா? அவங்களுக்கு நடுவுல நான் காணாம போயிடுறேன்ப்பா. எனக்கு ஒரு வாட்டி காட்டி நான் சரி பண்ணிடுறேன். அப்படிங்கிற வா வா வா. என்னப்பா எங்க கூட்டிட்டு வர? வாப்பா வாப்பா. ஹாய் ரேகா. ஹாய். நீ கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நான் குளிச்சுட்டு வரேன். பாருப்பா ஸ்கிப்பிங் விளையாடிட்டு பாரு. ஆமா தேர்தான்ப்பா. ஏன்பா அவளை டேக்கிள் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா. இத பாரு விநாயகம், பொண்ணுங்களை டேக்கிள் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்க சுபாவமே ஒரு மாதிரி. அவங்களுக்கு வேணும்னா வேண்டான்னு அர்த்தம், வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம், பிடிக்கும்னா பிடிக்காதன்னு அர்த்தம், பிடிக்காதுன்னா பிடிக்கும்னு அர்த்தம். முதல்ல அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அதை பார்க்கணும். இதுக்கு என்ன சொல்றேன், நீ ஒரு பூவோ பூச்செண்டோ கொண்டு போய் கொடுக்குற, அதை அவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க உன்னை காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். நீ இன்னைக்கு அவளுக்கு பூச்செண்டை கொண்டு போய் கொடுக்குற. ரேகா, பாண்டிய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த அட்ரஸ். நான் இப்ப போறேன். நில்லடி, முதல்ல போற. பெரும் கையோட போகாத, பூங்கொத்து வாங்கிட்டு போ. இப்ப கடை திறந்தாதானே? ரேகா மாமா. ரேகா மாமா, நான் நினைச்சேன் நீங்க பூங்கொத்தோட வந்து நிக்கிறீங்க. ஒரு பொண்ணு மனசுல நினைச்சத புரிஞ்சுக்கிட்டு அத செயல காட்டுறவன் தான் சரியான ஆம்பளை. மாமா, நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் மாமா. இந்த பூங்கொத்து உனக்காக ஸ்பெஷலா பெங்களூர்ல ஆர்டர் பண்ணி பிளைட்ல தருவிச்சேன். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ சோ மச். I feel very happy today. பாண்டியா, நீ கில்லாடிடா. காமசூத்திரத்தையே கரைச்சு குடிச்சிருக்கிய. தாத்தா கட்ட வீடு. யார் வர போறா? ஹலோ. இருக்காது. இது நடத்தி முடிப்பவன் இத்துடன் மாநில செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 12:50க்கு. வணக்கம். இப்பொழுது சமையல் கலை ஒளிபரப்பு. குமாரி கனகாமுத்து அவர்கள் பிரெஞ்சு முறையில் ஆம்லெட் செய்வது பற்றி விளக்கி சொல்வார். இந்த விளக்கத்தை கேட்டு ஆம்லெட் தயாரிப்பவர்கள் சமையலறைக்கு சென்று செய்முறைக்கு தயாராகவும். இதற்கு முட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம், எண்ணெய் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளவும். முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும். நடத்தி முடிப்பவன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155
அதன் மீது தோசைக்கல்லை வைக்கவும். எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தோசைக்கல் சூடாகி விட்டதா என்று பார்க்கவும். எண்ணெயை ஊற்றவும். 2 முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தரையில் பாயை விரிக்கவும். தரையில் பாயை விரிக்கவும். முட்டைகளை உடைத்து ஊற்றவும். எது முட்டைகளை உடைத்து ஊற்றவும். பிரெஞ்ச் ஸ்டைல். பச்சை மிளகாயை கையில் எடுத்துக் கொள்ளவும். அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாயை அகலமாக திறந்து கொள்ளவும். 2 முறை ஆழ்ந்து மூச்சு விடவும். பச்சை மிளகாயை அப்படியே போடவும். அந்த பச்சை மிளகாயை அப்படியே போடவும். கால்களை சேர்த்து வைத்து நிற்கவும். 2 கைகளையும் தரைக்கு பின்னால் வைத்துக் கொள்ளவும். தரையை நோக்கி முழங்கால் வரை முன்புறம் குனியவும். நிமிரவும். மீண்டும் குனியவும். நிமிரவும். இப்பொழுது சின்ன வெங்காயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள். நறுக்கிய வெங்காயத்தை கையில் எடுத்துக் கொள்ளவும். கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும். இடவலமாக 2 முறை பார்க்கவும். 2 கைகளால் கண்களை அப்படியே தேய்த்துக் கொள்ளவும். நன்றாக தேய்த்துக் கொள்ளவும். நன்றாக தேய்த்துக் கொள்ளவும். தரையில் கால்களை மடக்கி உட்காரவும். வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புறம் போடவும். அதே போல் இடது காலையும் போடவும். மிஸ்டர் பாண்டியன், சமையலையும் யோகாவையும் கலந்து கத்துக்கிட்டீங்க. All the best. Bye. Take your seat. இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதை விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒண்ணு நான் மாமாவுக்கு கொடுத்தேன். என்ன ஐடியா? நம்ம இந்த இந்திய ஆர்டிஸ்ட் அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி, ஜெயபிரதா இவங்க 3 பேருக்கு இங்க இட்டுன்னு வந்து நிக்க வச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு. பட் மாமா சேட் ரொம்ப காஸ்ட்லியா இருப்பாங்க. மார்க்கெட் போன உடனே நிக்க வைக்கலாம்னு சொன்னாரு. எஸ்பெஷலி திஸ் குயின் இஸ் டிசைன்ட் பை மீ. விஷயத்துக்கு வரலாமா? ஓகே. மாமா வேலை கொடுத்துருவாங்கல்ல? நான் சொல்லிட்டதுக்கு அப்புறம் கொடுக்காம இருப்பாரா? டோன்ட் வரி. கூல் ரைட். குட். மலா, பாண்டியனை போட்டோ எடுக்கணுமே. உங்ககிட்ட கேமரா இருக்கா? பாக்ஸ் கேமரா இருக்கு. அதுல எடுத்தா நல்லா வராதுடி. வேற நல்ல கேமரா வேணும். புதுசா வாங்கலாம். இமிடியேட்டா வேணும். நீ விதவிதமா ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற. உன்னை பல கோணங்கள்ல நான் போட்டோ எடுக்க போறேன். மாமா, அந்த கேமராவா காமிங்க. இது நல்ல கேமராவா? என்ன அப்படி கேட்டுட்ட? நிக்கான் கேமரா, ஜப்பான் தயாரிப்பு. விலை மட்டும் 20,000 ரூபாய். நேத்து தான் வாங்கினேன். முதல்ல இன்னும் போட்டோ எடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு நிஜமா நல்ல போட்டோ எடுக்க தெரியுமா? என்ன அப்படி கேட்டுட்ட? என் திறமைய பத்தி உனக்கு தெரியாது சொல்லிட்டேன். இல்ல, மாலாவுக்கு பாண்டியன் போட்டோ வேணுமா? மாலாவுக்கு பாண்டியம் போட்டோ வேணுமாமா? மாலாவுக்கு பாண்டியம் மேல ஒரு இதுவா? ஆமா. பாண்டியனை விதவிதமா போட்டோ எடுத்து கொண்டு வாங்க. அதெல்லாம் அழகா இருந்தா தான் நீங்க என்ன போட்டோ எடுக்க நான் சம்மதிப்பேன். இப்ப நீ சொன்னது என் தொழிலுக்கே சவால் விடுற மாதிரி. எப்படி போட்டோ எடுத்துட்டு வரேன் பார். மாமா மாமா மாமா, நீங்க போட்டோ எடுக்கிறது பாண்டியனுக்கு தெரியக்கூடாது. இல்ல மாலா? தெரியாம எடுக்கணும்ன்றியா? எப்படி பிடிக்கிறேன் பாரு. Please, yeah. போடு.
You're looking like Mr. Rajnikant. Really? I'm Susita from Malaysia. Can I take a snap? Sure. Thank you. Okay. 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 One more. Okay. Thank you. Thank you very much. இனிமே உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. I love you. I always dream about you. I can't live without you. I want you, Padya. அவள விதவிதமா போட்டோ எடுக்க சொன்னேன். அவ உன்ன விதவிதமா எடுக்க சொன்னா. கடைசியில அந்த போட்டோவுக்கு அவளை முத்தம் கொடுக்க வச்சிட்டிய பாட்டியா. விநாயகோ, என்ன நடந்தது நான் சொல்றேன். எல்லாம் தாப்பால வந்தவன. தாப்பாலா? என் பாத்ரூம்க்கு தாப்பால் கிடையாது. ஒரு நாள் கீழே வந்துருச்சு. நான் குளிச்சுட்டு இருந்த ரேகா வந்துட்டா, என்ன பாத்துட்டா. ரேகா உன்ன பாத்துட்டாளா? முழுசா பாத்துட்டாளா? ரேகாவடி எங்கேயோ தொட்டுட்டப்பா. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் நீ ரேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பாண்டியா, மற்றவங்கெல்லாம் பொம்பளைங்களுக்கு படத்தை காட்டி, நகையை காட்டி, புடவையை காட்டி பயக்கிறாங்க. நீ தாப்பாலே போடாம பயக்கிட்டியப்பா. இப்ப நான் என்னப்பா பண்றது? நான் சொல்றேன். ரேகாவோட தோழி மாலா இருக்கா, அவளுக்கு நீ பூ கொண்டு போய். வேண்டாம், இந்த மாதிரி ஐடியா கொடுத்து அவளையே நீயே தட்டிக்கிட்டு போயிடாத. தாப்பால் இல்லாத பாத்ரூமா நானே பாத்துக்கிறேன். ரேகா, இதுதான் உண்மையான காதல். பாட்டி இங்க இருக்கான்னு தெரிஞ்சு நீயும் இங்க வந்திருக்க பாரு. பாட்டியா, எனக்கு மட்டும் ஒன்று குட்டா புசு புசுன்னு மாட்டி விட்டுட்டிய பாட்டியா. ரேகா, பரமேஸ்வரன் உனக்கு தெரியுமா? மாமா இங்க வந்திருக்கிறாரு. ரேகா? ரேகாவா? யார் ரேகா? நீங்க யாரு? எங்களே யாருன்னு கேக்குற? நான் உன் மாமா, இது உன் பாண்டியம்மா. பாண்டியனா? எந்த பாண்டிய? மதுரை விட்டு சுந்தர பாண்டியனா? ஒரு பொண்ணு அழகா இருக்க கூடாது? இருந்தா உடனே பேசுவீங்களா? ஐயோ ஐயோ, என்னாச்சு? கால்ல குத்துறாளா? பாண்டியா, நீ பயப்படாத. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எங்க மாமா சிந்தாதிரிப்பேட்டையில ஒரு சின்ன வீடு வச்சிருந்தார். அந்த செட்டப்புக்கு பொறுத்ததா இருக்குமோ இது? எனக்கு ஒரு குழப்பமா இருக்குப்பா. நீ வேற. எனக்கும் ஒண்ணு ஃபுட்பால் மாதிரி மாட்டி விட்டுட்டீங்க. என் பாரு கிரிக்கெட் பேட்ட. Hi, Rita. Hi, Pandina Coca. How are you? Fine. What are you doing? Exercise. What exercise Up, is it? down, exercise. Will you please teach me? Huh? Sure, with pleasure. Come on. இல்ல உட்காருங்க. கால் இப்படி இப்படி. Hands here. படுங்க. படுங்க. மூச்சு பிடிச்சிட்டு அப்படியே எழுந்திருங்க. முடியலையே. Oh, beautiful. Again. Again? Oh, beautiful. Again. Oh.
Okay. Hey, Rita, what is this? Why? What affair? He happens to be my boyfriend. Boyfriend? Why don't you just get out from here? Oh. Rita, again.